Arjun by Sunil Gangopadhyay. Sunil Gangopadhyay, famous an Indian poet, நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் கிரிட்டிக்கும் கூட. கிருத்திபாஸ் அப்படிங்கிற ஒரு பொயட்ரி மேகசினை 2 பேர் கூட சேர்ந்து கோஎடிட்டும் பண்ணியிருக்காரு. 1953 இந்த மேகசின் பப்ளிஷ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. லேட்டர் இந்த மேகசினுடைய சோல் எடிட்டராகவும் இருந்திருக்காரு. இவரை பெங்காலி பொயட்ரியை மாடர்னைஸ் பண்ண ஒரு ரைட்டர்னு சொல்கிறாங்க. எப்படி இவரை சொல்கிறாங்க அப்படின்னா, த மேன் ஹூ கேரிட் த மாடர்ன் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பெங்காலி பொயட்ரியை மாடர்னைஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டண்ட் ரைட்டராக இவரை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இவருடைய சில ஃபேமஸான நாவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆத்ம பிரகாஷ், சோனாலி துக்கோ, இது 2 இவருடைய ஃபேமஸான நாவல்ஸ். இப்போ இந்த அர்ஜுன் அப்படிங்கிற இந்த நாவல் 1971 பப்ளிஷ் ஆன நாவல். இந்த நாவலுடைய பேக்ட்ராப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியன் பார்ட்டிஷன் பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு நாவல். ஓகேவா? பார்ட்டிஷன் பீரியடில் எந்த அளவுக்கு மக்கள் இந்த ரயட்ஸ்னால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் சில கதாபாத்திரங்கள் மூலமாக இந்த நாவலை சொல்லியிருக்காரு. ஈவன் இந்த நாவலோட ரைட்டர் சுனில் கூட பார்ட்டிஷனால் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காரு. ஓகேவா? ஒரு பெங்காலி ரைட்டர் தானே. ஸோ அந்த சைடில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காரு தன்னுடைய சைல்ட்ஹுட்டில். ஸோ அதனால் அந்த பிரச்சனைகளெல்லாம் இந்த நாவல் மூலமாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு சுனில் கங்கோபாத்யாய். ஓகேவா? இப்போ அவனுடைய மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். அர்ஜுன் தான் இந்த நாளுடைய டைட்டிலர் ப்ரோட்டகனிஸ்ட். அபனீஷ் முகர்ஜி, இவர் அர்ஜுனுடைய மென்டார். அம்ஜத் அலி, அர்ஜுன் சின்ன வயசில் ஒரு ஸ்கூலில் படிப்பான், அந்த ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருந்திருப்பார் இவர். தென் மிஸ்டர் தத்தா அண்ட் அவருடைய பொண்ணு அமலா, இவங்க 2 பேருமே ரயட்னால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோம்நாத், அர்ஜுனுடைய பிரதர். கிராண்ட்பா ரிஷி, இந்த அர்ஜுன் ஃபேமிலி அவங்க இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். பிராஜ் தாக்கூர், ரெஃப்யூஜி லீடர். ஓகே, ரெஃப்யூஜி லீடர்னால் அகதிகளாக தானே. ஏன்னா பார்ட்டிஷனில் பிரிக்கப்படும் போது, ஏதாவது முஸ்லீம்ஸ்லாம் இங்கேருந்து பாகிஸ்தான் போகணும், அங்கே இருக்கிற ஹிந்துஸ்லாம் இங்கே இந்தியா வரணும்னு சொல்லிட்டு பிரிக்கப்படும் போது அகதிகளாக தான் அவங்க இங்கே இருந்தாகணும். அப்படி இருந்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் இங்கே கொடுக்கப்படலை. இப்படி இருக்குது அவங்களோட உரிமைகளுக்காக கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு லீடர் இருந்தாங்க. அப்படி ஒரு ரெஃப்யூஜி லீடர் தான் பிராஜ் தாக்கூர். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த நாளுடைய மேஜர் கேரக்டர்ஸ். இப்போ இந்த நாளுடைய சம்மரி பார்த்துடலாம். அர்ஜுனுடைய லைஃப் தான் இந்த நாவல் ஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கும். இதோடைய டைம்லைன் பார்த்தோம் அப்படின்னா 1940ஸ்லேருந்து 1960ஸ்க்குள்ள நடக்கிற மாதிரி இந்த நாளுடைய ஸ்டோரி லைன் இருக்கும். ஓகேவா? தேசப்ரான் அப்படிங்கிற ஒரு காலனி, கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு காலனி. இந்த நாவல் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அர்ஜுன் அப்படிங்கிற நம்ம டைட்டில் ப்ரோட்டாகனிஸ்ட்டை ரொம்ப அடிப்பட்ட, நல்லா உடல காயங்கள் ஓவராக இருக்குது, அடிப்பட்ட நிலையில் லபோனியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவனை ரெஸ்கியூ பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறா. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு யார் வரா அப்படின்னா, அபனீஷ் முகர்ஜிங்கிற அர்ஜுனுடைய மென்டார் வராரு. அவனுடைய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்லாம் அவரே பார்த்துக்கிறாரு. தென் அர்ஜுனுக்கு தெரிஞ்ச எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அர்ஜுனுக்கு கண்டிஷன் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அர்ஜுனுடைய கான்ஷியஸ்னஸ்க்கு அவனுடைய பாஸ்ட்டை நமக்கு ரெக்கலெக்ட் பண்ணி சொல்கிறான். ஓகேவா? 1947க்கு முன்னாடியே அர்ஜுன் பிறந்ததாக சொல்கிறான். அதாவது குறிப்பிட்டு இந்த வருஷம் பிறந்தான் அப்படிங்கிறது அர்ஜுன் சொல்லலை. 1947க்கு முன்னாடியே பிறந்துட்டான். ஸோ அவனுடைய இளம், அதாவது சைல்ட்ஹுட் ஏஜில் இருக்கும்போது தான் பார்ட்டிஷன், நம்ம இந்தியா அண்ட் பாகிஸ்தானை பிரிச்சிருக்காங்க. 1947 பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும்போது முஸ்லீம்ஸ் தங்களுக்குன்னு தனியாக ஒரு நாடு வேணும்னு சொல்லும்போது பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் அண்ட் இப்போ இருக்கிற பங்களாதேஷ், ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சுட்டு நடுவில் இருக்கிற இந்தியாவில் ஹிந்துஸ் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துடுது. வந்த பிறகு அங்கே பாகிஸ்தான் சைடில் இருக்கிற ஹிந்துஸ் எல்லாம் இங்கே மைக்ரேட் ஆகிறதும், இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ்லாம் அங்கே மைக்ரேட் ஆகிறதுன்னு மாறுறாங்க. ஸோ தான் வாழ்ந்து சொந்த இடத்த விட்டு போகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய வழி. அதனால மதக்கலவரமும் நிறைய வருது. இந்த மதக்கலவரங்கள்னால என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத அதில் இந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அந்த பார்ட்டிஷன் நடந்த டைமுக்கு முன்னாடியே அர்ஜுன் பிறந்திருக்கான். ஓகேவா? இப்போது அவனுடைய சின்ன வயசில் நடந்த விஷயங்களை சொல்கிறான். அர்ஜுனுடைய லைஃப் ஃபரிதாப்பூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில், அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான். அவன் பிறக்கும்போது ஈஸ்ட் பாகிஸ்தான், இப்போ அது பங்களாதேஷ். ஓகேவா? ஈஸ்ட் பாகிஸ்தான் கண்ட்ரோலில் தான் பங்களாதேஷ் முதல்ல இருந்துச்சு, ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்துச்சு. ஆஃப்டர் 1971 தான் லிபரேட் ஆச்சு, இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃபரிதாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடம் அவன் பிறக்கும்போது ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்துச்சு. அங்கே தான் அர்ஜுன் பிறந்திருக்கான். ஸோ இப்போ அர்ஜுன் கல்கட்டாவில் இருக்கான். கல்கட்டா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஸோ இப்போ வெஸ்ட் பெங்காலில் இருக்கான். இந்த வெஸ்ட் பெங்காலில் அவன் வாழ்கிற வாழ்க்கை ஈஸ்ட் பாகிஸ்தான் அளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லை, தி சேம் டைம் ரொம்ப பெட்டராகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகேவா? தென் அர்ஜுன் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்தே இவங்க நிறையா ஹிந்து ஃபேமிலிஸ் தான் மொத்தமாக அந்த இடத்துல தான் வாழ்ந்துருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லி வளர்த்துருக்காங்க அப்படின்னா, முஸ்லீம் பசங்க கூட பெருசாக பழகாதீங்க, ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இதனால தான் வருது. ஸோ அந்த பசங்களாம் பழகாதீங்க, ஹிந்து பசங்கிட்ட மட்டும் பழங்க, நம்ம பசங்கிட்ட மட்டும் பழங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து சொல்லி தான் வளர்க்கப்பட்டிருக்கான் அர்ஜுன்.
அப்போது சொல்லிவிட்டு அர்ஜுன் வந்து நமக்கு ஒரு ஸ்கூல் இன்சிடென்ட், அவனுக்கு சின்ன வயசில் அவன் ஸ்கூல் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டை நமக்கு இந்த இடத்துல ஷேர் பண்ணுறான். என்ன அப்படின்னா, ஒரு தடவை அர்ஜுனுடைய பென்சில் வந்து திருடு போயிருக்கும். அதுக்கு வந்து அந்த ஸ்கூல் பிரின்ஸிபல் அம்ஜத் அலிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான். கம்ப்ளைண்ட் பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி யாருன்னு பார்த்தா யாக்கூப்னு ஒரு பையன். அந்த யாக்கூப்புக்கு வேறு யாருமே இல்லை, அம்ஜத் அலிங்க அந்த பிரின்ஸிபலுடைய பையன்தான். ஸோ அப்போ வந்து இந்த ரயட் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு. தென் அந்த மத பிரச்சனை ரொம்ப இருந்துச்சு. இந்த மதம் தான் பெருசு, அதான் பெருசுங்கிற பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு. அப்படி இருக்க எல்லோரும் என்ன பயந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக தான் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அர்ஜுனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. பட் எல்லாருடைய சர்ப்ரைஸாக அந்த பிரின்ஸிபல் இருக்காங்களா அம்ஜத் அலி, அவங்க வந்துட்டு அர்ஜுனை வச்சே யாக்கூப்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அர்ஜுன் வாழ்ந்த வில்லேஜில் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கு. எப்படி ஒரு முஸ்லீம் பையனை வச்சு, அதுவும் அவங்க பெத்த பையன் வேறு, இப்படி ஒரு முஸ்லீம் பையனை வச்சு எப்படி ஒரு ஹிந்து பையனை அடிக்க வச்சாங்க, இது ஒரு பெரிய இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக அந்த ஊரே பேசிச்சான். ஏன்னா அம்ஜத் அலி வந்துட்டு எப்படின்னா அங்கே இருக்கிற மற்றவங்க மாதிரி கிடையாது. கொஞ்சம் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கருணை பார்க்கக்கூடியவங்க, அதுலேயும் கொஞ்சம் நியாயமாக பேசக்கூடிய ஒரு ஆள். எப்படின்னா இதெல்லாம் வேணாம், பிரிவினைலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒருத்தர் தான் அம்ஜத் அலி. அதனால தான் தான் சொந்த பையனே பனிஷ் பண்ணியிருப்பார். இப்போ பார்ட்டிஷன் பீரியடில் ஈஸ்ட் பெங்கால், அதாவது இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ், அங்கே இருக்கிற ஹிந்துஸ் இந்த பார்ட்டிஷன் அறிவித்த உடனே ரொம்ப பிரச்சனைகளை அவங்க அனுபவிச்சாங்க. ஏன்னா அது ஈஸ்ட் பாகிஸ்தானாக அறிவிக்கப்பட்டாச்சு. ஓகேவா? ஸோ அது பாகிஸ்தானுக்குள்ள ஏரியா, அங்கே முஸ்லீம்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஸோ அங்கே இருக்கிற ஹிந்துஸ் இந்த ரயட்ஸ்லாம் ஓவராக அங்கங்கே கலவரம் வெடிக்க ஆரம்பிக்குது. உடனே அங்கே இருக்கிற இந்து குடும்பங்கள்லாம் வேக வேகமாக அங்கேருந்து சொந்த கிராமங்களோட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க, இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு. அப்போ அர்ஜுனுடைய ஃபேமிலி மட்டும் அங்கேருந்து இன்னும் கிளம்பலை. ஏன் அப்படின்னா அவங்க அர்ஜுனுடைய அப்பாவுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, எப்படியாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து கண்டிப்பாக சேர்ந்துரும், இந்த ரயட்ஸ்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக ஒன்றா சேர்ந்துரும், எந்த பிரச்சனையும் இருக்காது, விருப்ப இடத்துல நம்ம வாழலாம், நம்ம வந்து இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணுங்கிற அவசியம்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் நம்பிக்கிட்டு இருக்கார். ஆனால் அந்த ஊரில் இன்னொரு பிரச்சனை நடக்குது. என்ன அப்படின்னா, மிஸ்டர் டட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு. அவருடைய பொண்ணு அமலாவை வந்து அங்கேருந்து பீகாரி ரெஃப்யூஜிஸ் வந்து இந்த ரயட் டைமில் கொண்டிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி வந்து வழி தாங்க முடியாமல், என் பொண்ணு இழந்துட்டுன்னு சொல்லிட்டு இந்த ரயட்னால தான் சொல்லிட்டு வழி தாங்க முடியாமல் அங்கேருந்து குடும்பமாக கிளம்பிடுவாங்க, அந்த பொண்ணு அவளாம் இறந்த பிறகு. இதையும் பார்த்துக்கிட்டு அர்ஜுனுடைய அப்பா என்ன நினைப்பார் அப்படின்னா, எப்படியாவது கண்டிப்பாக அந்த யூனிட்டி, அதாவது இந்தியன் பாகிஸ்தான் சேர்ந்து அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் ஆனால் இவங்க எப்படியாவது போயிடணும்னு சொல்லிட்டு இருக்கிற டைமில் இவங்க அப்பா மட்டும் வீட்டில் இருக்கும்போது வீட்டை கொளுத்திடுவாங்க. வீட்டில் எரியறதில் அவங்க அப்பாவும் சேர்ந்து எரிஞ்சு அவர் இறந்து போயிடுவார். இறந்து போன பிறகு இந்த மீதி எல்லாரும், அர்ஜுனுடைய அம்மா, அர்ஜுன், என்னுடைய பிரதர் சோம்நாத், 3 பேரும் அந்த ஊரை விட்டு கிளம்பிடுவோம். இதுக்கு மேலே நமக்கு இன்னும் என்ன இருக்குது, அவர் தான் நடக்கணும்னு ஆசைப்பட்டார், நடக்கலை, இனிமேல் எல்லாரும் இழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்புறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அம்ஜத் அலிங்கிற அந்த பிரின்ஸிபல் கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேணாம், நீங்கள் போக வேணாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து இதெல்லாம் அவருக்கு பிடிக்கல, இந்த ரைட்ஸ்லாம் அவருக்கு பிடிக்கல. அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது, அவர் முஸ்லீம் தான், பட் அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஸோ நீங்கள் எங்கேயும் போக வேண்டியது உங்கள் இடம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை முடியாது, எங்கள் அப்பாவே இழந்துட்டோம், இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அர்ஜுன் அண்ட் சோம்நாத் அவங்க அம்மாவை அந்த ஜேர்னியில் வந்து அவங்க 2 பேருக்கு என்னென்னா, நம்ம அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க அம்மாவை பத்திரமா கூப்பிட்டு போகிறாங்க. படப்படையாக மக்கள் கிளம்பி இப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருக்காங்க. இப்போ பங்களாதேஷ், பட் அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான். அங்கேருந்து எங்கே வராங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நிறைய ஹிந்து ரெஃப்யூஜிஸ் இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் போகும் இல்லையா, அதில் ஒருத்தரை சேர்ந்து இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கிராண்ட் ஃபாதர் நிஷின்னு ஒருத்தர் உண்டு, அவர் தான் இவங்களை பத்திரமா அந்த ஜேர்னியில் பாதுகாத்திருப்பார். நிறைய பேர் இந்த வர வழியிலே வந்து காலரா வந்து இறந்துருப்பாங்க. அதுவும் ஒரு பெரிய கொடூரம், சாப்பாடு கிடைக்காம அவங்கள பாட்டுக்கு இருக்கிற இடத்துல அடித்து பற்றி விட்டால் எப்படி அந்த மக்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க நிம்மதியை இழந்து, நோய் வாய்ப்பு நிறைய பேர் இறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஜேர்னி அவங்களுக்கு இருந்திருக்கும். அப்படி இப்படின்னு தாண்டி இங்கே வந்துட்டாங்க. கல்கட்டாவுக்கு வந்த பிறகு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தான் இவங்கெல்லாம் தங்கியிருப்பாங்க, இவன் அர்ஜுன் ஃபேமிலி. அப்போது ஒரு ரெஃப்யூஜி லீடர் பிராஜ் தாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மீட் பண்ணுவாங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேஷாப்ரான் காலனின்னு ஒரு காலனி இருக்குது, அங்கே செட்டில் ஆகிடுங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும், ஆனால் எப்போ போகணுன்னு நமக்கு தெரியாது. ஸோ கவர்மெண்ட் எய்டுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே போய் செட்டில் ஆகிக்கலாமே அப்படின்னு சொல்லி அவரோட ஐடியா கொடுப்பாரு. அதனால் இப்போ அந்த காலனி வந்து சேர்ந்துக்கிறாங்க. சோம்நாத், அதாவது அர்ஜுனுடைய அண்ணன், எப்படின்னா அப்படியே அவங்க அப்பா மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தானும் கண்டிப்பாக சேர்ந்துருங்கிற ஒரு எண்ணத்தை மைண்டில் வச்சுருக்கக்கூடிய ஆள் தான் சோம்நாத். அதனால தான் எப்படியாவது என்றைக்காக இருந்தாலும் சேர்ந்துருவாங்க, நம்ம கண்டிப்பாக நம்ம வில்லேஜுக்கு போங்கிற ஒரு எண்ணம் சோம்நாத் மைண்டில் இருந்துச்சு. சோம்நாத்துக்கு வந்து இந்த புது இடம் தேஷாப்ரான் காலேஜ் இங்கே இந்தியாவில் இருக்கிறது வந்து பெருசாக ஒரு விருப்பமே இல்லை, சொந்த ஊர் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலு. அதனால என்னுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி போய் சம்வாட் கொஞ்சம் மென்டலாக அன்ஸ்டேபிள் ஆகிட்டான் சோம்நாத். ஓகேவா, சம்திங் நிறைய விஷயங்கள திரும்ப பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப மாறிட்டான். ஆள் மாறின உடனே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறக்கு சேர்க்குறாங்க. பட் போக போக
சோம்நாத்தோட நிலைமை ரொம்ப மோசமாக போகுது. மென்டலாக ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்கான். பட் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண பைசா பெருசாக இல்லை. அதனால கொஞ்சம் காலங்கள் போக சோம்நாத்தும் இறந்து போயிடுறான். இவங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக கொடுக்க முடியாமல் சோம்நாத்தும் இறந்து போயிடுறான். அர்ஜுன் ஆல்ரெடி அப்பாவே இழந்துட்டான். இறந்து வெளியே வரைக்கும் எனக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கும். இவன் பிரதரையும் இழந்து ரொம்ப கஷ்டப்படுறான். இதில் இந்த காலனியில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து அங்கே கிடைக்கிற வேலைகளை சேர்ந்து வீட்டை காப்பாற்றிட்டு இருக்காங்க. எல்லா வேலைகளுமே கூலி ரொம்ப கம்மியாக கொடுக்கப்படுது. ஏன்னா இவங்களுடைய நிலைமைலாம் எப்படின்னா, ஏதாவது ஒரு வேலைக்கு போய் கொஞ்சம் பைசாவது வேணும் அப்படிங்கிறது. அதுலேயும் இவங்க எல்லாத்தையுமே இழந்து வந்திருக்காங்க. என்ன வேலை வேணாலும் சரி ரெடியாக தான் வந்திருக்காங்க. அப்படி இருக்கு கொஞ்சம் கூலி கொடுத்தா போதும் உனக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி ஓனர் கேவல் சிங்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு. அவர் தான் கம்மியான கூலிக்கு இவங்க எல்லாரையும் வேலைக்கு வச்சு வேலை வாங்கிட்டு இருப்பார். சரி, அங்கே தான் அர்ஜுனும் சேர்ந்து வேலை பார்ப்பான். அவருடைய ரொம்ப படிக்காத வாலிப பசங்களுக்கு பிடிச்சி போட்டு அவனுங்க எதுவும் பெருசாக பேச மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு அவனுங்களுக்கு நல்லா வேலை வாங்கி கூலியும் கம்மியாக கொடுத்துட்ருக்காரு. இது போக இந்த கேவல் சிங்க்கு என்ன ஆசை அப்படின்னா, அந்த காலனியில் இருக்கிற ஒரு 5-6 குடும்பத்தை அப்படியே பேனிஷ் பண்ணிட்டு, அதாவது அந்த இடத்த விட்டே காலி பண்ணிவிட்டு, ஏதோ பண்ணி அந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிட்டு அந்த இடத்த தன்னுடைய ஃபேக்ட்ரிக்காக ஆக்குபை பண்ணணும் அப்படிங்கிறது கேவல் சிங்குடைய ஒரு கேவலமான ஒரு ஆசை. ஓகேவா? இது அர்ஜுனுக்கு பிடிக்கல. அர்ஜுன் இதை அப்போஸ் பண்ணுறான். அப்போஸ் பண்ணும்போது அவனை அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணி அடிபட்டு கிடக்கான். இப்போ தான் அந்த பொண்ணு அவனுக்கு சேவ் பண்ணுறா. சேவ் பண்ண பிறகு அர்ஜுனுடைய மென்டார் அபனீஷ் முகர்ஜி போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ இந்த கதை பழைய ட்ராக் வருது. இவ்வளோ நேரம் அவன் ரெக்கலெக்ட் பண்ணி சொன்னான், இதெல்லாம் நடந்துச்சு என் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சொல்லிட்டு இப்போ இங்கே வராங்க. இப்போ அர்ஜுனுக்கு ஒரு விஷயம் புரியுது கிளியராக. என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டோ போலீஸோ எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை எதாவது இங்கே ஒரு கலவரம் நடந்தால் தான் அதுக்கு நியாயம் பிறக்கும் அப்படிங்கிற முடிவு வந்து அர்ஜுன் மைண்டில் வந்துட்டு. ஸோ அந்த காலனி சம்மோட ஒரு பேட்டில் ஃபீல்ட் மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்குது. இப்போது டென்ஷன்லாம் ரொம்ப கூடுது மக்களுக்குள்ளே. இப்போ அந்த காலனியில் இருக்கிற சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேவல் சிங்க்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. சில யங்ஸ்டர்ஸ் அங்கே இருக்க சில யங்ஸ்டர்ஸே கேவல் சிங்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன்னா பைசாக்காக. ஸோ அவங்களுக்குள்ளேயே சண்டைகள் வர ஆரம்பிக்குது. இப்படி சண்டையை மூட்டி விட்டுட்டு அங்கே இருக்கிற ஒரு 5 ஃபேமிலிஸ் வாழ்கிற குடிசைகளை எரிச்சிடுறாங்க. எரித்து அந்த 5 குடும்பங்களும் இறந்து போயிடுது. மொத்தமாக காலியாகிடுறாங்க அவங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ரெஃப்யூஜிஸ், இவங்களை கேட்குறதுக்கு யாரும் வரப்போகிறதில்ல. கவர்மெண்ட்டும் போலீஸ்லேருந்து எந்த ஹெல்ப்பும் வரப்போகிறதில்லன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அர்ஜுன் சொல்லிட்டான். இப்படி இருக்க யார் இவங்களுக்கு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு 5 குடும்பங்களை எரிச்சே கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த ஆக்குபை பண்ணி அங்கே இந்த கோட்டைச்சுவர் கட்டுறக்கு ஃபேக்ட்ரிக்கான செவர் அந்த இடத்த மறைக்கிறக்காக கோட்டைச்சுவர் கட்டுறக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. இந்த இப்போ ஆல்ரெடி சொன்னேன், அவங்களுக்குள்ளே சண்டைகளும் நடக்குது. ஏன்னா சிலர் அவங்களுக்குள்ளே இருக்க சில யங்ஸ்டர்ஸே வந்துட்டு இங்கே கேவல் சிங்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ சண்டை வரப்போது இந்த வீடு சொல்லி இந்த பிரச்சனைகளில் பேச்சாராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் வந்து ஒரு நாய் வளர்ப்பான். அந்த நாயும் இறந்துடும். சப்போர்ட் அவனுக்கு அவங்க கிட்ட இருக்கிற எல்லாமே அவனை விட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணும். இப்படி இருக்க இன்னும் கலவரம் பெருசாகும். ஏன்னா 5 குடும்பங்கள் இறந்துருக்குன்னா அது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஸோ சண்டை இன்னும் பெருசாகும். அங்கே இங்கேன்னு அவங்களுக்குள்ளேயே சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரம் தான் அபனீஷ் நம்ம அர்ஜுனுடைய மென்டார் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, மீடியாவோட அட்டென்ஷனை அங்கே திருப்பி விடுவார். மீடியாவை கூட்டு வந்து காட்டுவாங்க, நடக்கிற கொடுமையெல்லாம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டுவார். அப்போ தான் கவர்மெண்ட் வந்து அந்த காலனியை சேர்ந்தவங்களுக்கு நில உரிமைகளை கொடுப்பாங்க. இந்த நிலம் உங்களுக்கு தான், இங்கே நீங்கள் இதெல்லாம் செய்யலாம், இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில லேண்ட் ரைட்ஸை அந்த பீப்புளுக்குன்னு ஒதுக்குறாங்க. ஒதுக்கின பிறகு அர்ஜுன் பார்க்குறான், இனி இங்கே இருந்தால் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த காலனியை விட்டு வெளியே போகிறான். ஒரு நல்ல லைஃப் இனியாவது எனக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலனியை விட்டு நல்ல எண்ணத்தோட, எனக்கு ஒரு நல்ல லைஃப் வரும், ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அம்மாவோட போகிற மாதிரி இந்த நாவலை என் பண்ணுறாரு சுனில் கங்கோபாத்யாய். இதோட தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வயலன்ஸ், சஃபரிங், டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ராமா, இதெல்லாம் இந்த நாவலுடைய தீம்ஸாக சொல்லலாம்.